என் பேர் ஆலப்பன் எட்டியப்பன் பாலசுந்தரம் ராயபுரம் பா ஜெயகிரி. சரிங்களா? இந்த அமைப்பின் பேர் தமிழ்நாடு வன்னியகுல சங்கங்களின் கூட்டமைப்பு. இந்த அமைப்பின் நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நிறைய வன்னிய சங்கம் இருந்தாலும் இந்த வன்னிய சங்கங்கள் சிதறி கிடைக்கிற காரணத்தினால இந்த வன்னிய சங்கங்களை ஒன்றாக இணைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த சங்கமான தோற்றுவிக்கப்படுகிறது. இதன் மூலமாக என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்கள் ஒருங்கிணையணும். ஒருங்கிணைந்தால் சிதறி கிடைக்கின்ற சொத்துக்களை நாம் ஒன்றாக இணைக்கலாம். வன்னியர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட காரணம் என்னென்னா, இருக்கிற சொத்துக்களை பராமரித்தாலே போதும். சொத்துக்கள் விரயமாக இருக்குது, வேண்டாத விஷமிகள் கையில் அந்த சொத்துக்கள் இருக்குது. அதை கைப்பற்றி தமிழ்நாட்டில் வன்னியர்களை வளமான வாழ்வு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பொதுப்படை நோக்கம். இது அரசு சார்பற்ற ஒரு சங்கமாகும். ஏன் இப்போ இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்குன்னா, இதுதான் இதோட காரணம். இந்த காரணத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு வன்னிய சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பிலையும் அரசியலிலும் முன்னேற வேண்டும் என்று ஒரு குறிக்கோள். இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 10.5 இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு பல வருஷமாக வன்னிய சமுதாயம் கேட்டுருக்காங்க. ஆனால் அந்த இடஒதுக்கீடுல கேட்கறதுக்கு பதிலாக அரசியலில் நீங்கள் இடஒதுக்கீடு கேட்கணும். 10.5 இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் கேட்குறீங்க, ஆனால் கொடுக்குற இடத்துல வன்னியர் இல்லை. அப்போ என்ன கேட்டுக்கணும்னா, வன்னிய சமுதாய மக்கள் அரசியலில் அவர்களுக்கு தேவையான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏல குறைந்தபட்சம் 100 எம்எல்ஏ வன்னியர் இருந்திருக்கும். நாம் இங்கே பேசுகிற பேச்சு சட்டசபையில் பேசப்பட்டிருக்கும். சட்டசபையில் பேசப்பட்டு இருந்தால் இடஒதுக்கீடு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். நாம் இடஒதுக்கீடு கேட்டால் கொடுக்குற அளவுக்கு அந்த நேரம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க என்பது தெரிந்த விஷயம். கொடுக்காதவங்கிட்ட போய் கொடுன்னு கேட்குறது தவறான விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் வன்னியர்களை பெருசாக கொண்டு வரணும். ஆனால் பல அமைப்பு இருக்குது, நீங்கள் கேட்கலாம், ஏன் இது அமைப்பு ஆரம்பிச்சின்னு கேட்கலாம். ஏன்னா பல அமைப்புகள் இருந்தாலும் 3 கோடிக்கு மேற்பட்ட வன்னியர்களை ஒன்றிணைப்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒன்றிணைக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா பல அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டால் ஒழிய வன்னிய சமுதாயத்தை, மிகப்பெரிய சமுதாயத்தை ஒன்றிணைக்க முடியாது. இந்த சமுதாயம் ஒன்றிணைந்தால் வருங்கால வன்னியர்களுக்கு வளமாகும் என்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டு இந்த பிரஸ் மீட்டை வச்சிருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா தாராளமாக கேட்கலாம். ஜாதி வகுப்பு கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடத்தினா வன்னியர்கள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்தையும் கிடைக்கும். நாங்கள் எங்களுக்கு மட்டும் கொடுங்க, மற்றவங்க யாரும் கொடுக்க வேணாம்னு சொல்லலை. எல்லாருக்கும் கிடைக்கணும்னா முதல்ல ஒரு கணக்கு இருக்கணும், ஒரு அட்டவணை இருக்கணும். யாருக்கு எவ்வளோ இருக்காங்க, இந்த மக்களுக்கு அடிப்படையில் நீங்கள் கொடுத்தா எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் இது எதுக்குது யாருன்னா, தமிழ்நாட்டிற்கு சிறுபான்மையர் அவங்களுக்கு எதிர். ஏன்னா அவங்களுக்கு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காம போயிடும். இந்த அடிப்படையில் தான் இவ்வளோ நாளாக தமிழக அரசு நிராகரித்தது என்பது தெல்ல தெளிவாக தெரிஞ்ச விஷயம். இது மத்திய அரசு எடுக்கிறதால தமிழக அரசு ஏன் எடுக்கலன்ற கேள்வி வரும் இல்லையா? ஆனால் மத்திய அரசு செய்கிறது இந்தியா முழுவதும் இருக்க சாதி ரீதியான சமூக ரீதியான மக்களுக்கு பாதுகாப்பு. இங்கே இருக்க அனைவருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சமுதாயம் சேர்ந்தவர்களாக இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சு கொண்டு அவங்க வளர்ச்சிக்கு வேணும்னு சொன்னால் இந்த கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த கணக்கெடுப்பு மூலியமா தமிழ்நாட்டில் அனைவரும் மேலே வரும். ஒருத்தர் 2 பேரில் அனைத்து சமுதாய மக்களும் மேலே வரணும். அதான் தமிழ்நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது இந்தியாவின் அடிப்படை தாரக மந்திரம். இது நடந்தால் கண்டிப்பாக மக்கள் அனைவரும், தமிழ்நாட்டில் அனைவரும் பெரிய லெவலில் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ வன்னியர்களின் ஒட்டுமொத்தமாக பாமக இருக்காங்க. இந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல முறை ஏமாற்றிருக்காங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை காப்பாற்றப்படவில்லை. எந்த கட்சியுமே வன்னியர்களுக்கு கொடுக்க வாக்குறுதியை காப்பாற்றாமல் இழுக்கடிக்கிறது மட்டும்தான் இருக்குது. உண்மையிலே வன்னியர்கள் மட்டும் இல்லை, தலித்துக்கள் அந்த நிலைமை தான். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்க சமுதாயம் 2 சமுதாயம் தான். இந்த 2 சமுதாயத்துக்கும் போலியான வாக்குறுதிகளை கொடுத்து 2 கட்சிகளும் மாறி மாறி ஏமாற்றிட்டு வராங்க. இது வரைக்கும் இந்த 2 சமுதாயம் முன்னேறிச்சான்னா கிடையாது. 2 சமுதாயம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதோ அதே அளவில் இருக்காங்க. இதற்கு அரசியல் கட்சிகளை நம்பி ஏமாந்த காலங்கள் உண்டு. இந்த ஒரு எலெக்ஷனில் எந்த அரசியல் கட்சி தெளிவான ஒரு பார்வை
வாயில சொன்னா பத்தாது, ரிட்டர்ன்ல எழுதி கொடுக்கணும். வாயில சொல்லி ஏமாத்தின போதும், ஏமாந்தது வரைக்கும் போதும். இந்த முறை எந்த கட்சி எங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பில் மட்டுமல்ல அரசியலிலும் பங்கு கொடுக்கணும். அரசியல் பங்கு கொடுக்காம கூட கெஞ்சன அவசியம் எங்களுக்கு கிடையாது. மக்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில், மக்கள் பெரும்பான்மை சமூக அடிப்படையில் நமக்கு இந்த அரசியல் இடஒதுக்கீடு கொடுத்து அரசியல் வேணும். ஒரு தொகுதிக்கு எத்தனை எம்எல்ஏ வரும், தமிழகத்தின் எம்எல்ஏ வேணும்னு போட்டாதான் அவங்க போய் சட்டசபை பேசுவான். வெறும் பிரஸ் மீட்டை கூப்பிட்டு நம்ம பேசுறதால இது எந்த பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வம் அமைக்கப்பட்ட ஒரு அரசு. இங்கே சட்டப்படி பேசினதான் செல்லுபடி ஆகும்னா அந்த சட்டத்தை பேச இடம் சட்டசபை தான். இப்போ சட்டசபை பேசணும்னா அதுக்கு எம்எல்ஏவாக இருக்கணும். எம்எல்ஏ வேணும்னா பெரிதும் அடிப்படையில் இவ்வளோ மக்கள் தொகையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ சீட்டு ஒதுக்குனா இந்த பிரச்சனை தீரும். எந்த கட்சியில? சரி, இதுக்கு ஐயா பதில் சொல்ல ஆசைப்படுறாரு. சொல்லுங்க. இப்ப கேட்டீங்க இல்லையா, வட மாநிலங்கள்ல எல்லா சமுதாயத்துக்கும் சரியான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இப்ப தெலுங்கர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 14 எம்எல்ஏ, 10 மந்திரி. வன்னியர்கள்ல 23 எம்எல்ஏ, 4 மந்திரி. என்ன விகிதாச்சாரம்? அப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டுல, வட தமிழ்நாட்டுல? சரி, இப்போ போன முறை நீங்க சொல்றது என்னன்னா, போன முறை எடப்பாடியார் தான் சொல்றீங்க, கரெக்டுங்களா? ஆனா இருந்த பிறகும் எங்களுக்கு எடப்பாடி தான் 10.5 கொடுத்தார். ஆனா அது கெடுத்தது யார் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு மட்டும் தனியா பார்க்காதீங்கன்றேன், எங்களுக்கு தனியா ஸ்பெஷலா கவனிக்காதீங்க. வன்னியர் சமூகத்தை ஏன் கவனிக்கிறீங்க? நாங்க கேட்கலையே. எல்லாருக்கும் என்ன இருக்கோ அதை எங்களுக்கு கொடுங்க, தனியா கொடுக்காதீங்க. எல்லா மக்களும் வாழணுன்றது எங்க அடிப்படை. எங்களை மட்டும் வாழவே நாங்கள் கேட்கவே இல்லை. இடஒதுக்கீடு என்பது விகிதாச்சார அடிப்படையில் பண்ணணும். அப்போ கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு சொன்னால் விகிதாச்சாரம் எப்படி தெரியும்? அப்போ நடத்தணும் இல்லை? இப்போ மத்திய அரசு நடத்தும் போது தெரிஞ்சிடும். அப்போ அதன் அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன இருக்குது அதை கொடுங்க. அப்படின்னு பார்த்து நீ 15% மேலே போகும், 10.5 வராது, அதுக்கு மேலே வரும். அதை கொடுக்க தமிழ் அரசு தயாராக இருக்கா அப்படி கேள்வி விடும் இல்லை. ஆமா, தரேன்னு கேட்கல. இல்ல நீங்க ஏன் தரேன்னு கேட்கல, எங்களுக்கு மட்டும் தரீங்கன்னு எங்களுக்கு மட்டும் தராதீன்றேன். எல்லாரும் கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு மட்டும் தனியா தரீங்க 10.5 நாங்க மட்டும் எங்களுக்கு மட்டும் கேட்கலையே. கொடுக்கறது வந்து தமிழக மக்கள்ல சாதிய கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்கறோம். அது 10.5 குறைந்தபட்சம். நாங்க கேட்ட 20% கேட்டோம், 15% கொடுக்கணும், அதுவும் கொடுக்கல. கொடுத்ததும் கெடுக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? எங்களுக்கு மட்டும் கொடுக்க நாங்க கேட்டோமா? ஏன்னா அறுதி கொடுத்துருக்கீங்க, முஸ்லீம் கொடுத்துருக்கீங்க, மற்ற மதம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, எஸ்சி கொடுத்துருக்கீங்க இல்லையா, எங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க? அதான் கேள்வி. ஐயா, நீங்க முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னியர் கட்சின்னு சொல்லாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வேற, வன்னியர் சங்கம் வேற. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அது வன்னியர் மக்கள் கட்சி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கான கட்சி. அங்கதான் தப்பு பண்றோம். அது பாட்டாளி மக்கள் வன்னியர் கட்சியை சொல்றீங்க. ஏன்னா வன்னியர் கட்சி தனி, வன்னியர் சங்கம் தனி. அதுல பூத்த அருள்மொழி அது தலைவராக இருக்காரு. பாட்டாளி மக்கள் தனி, அதுக்கு வந்து நம்ம ஐயா ராமதாஸ் இருக்காங்க. இதுதான் குழப்பம். இந்த குழப்பத்தால நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா? ஆனா தமிழக மக்கள், தமிழ்ல இருக்க வன்னியர் மக்கள் வன்னியருக்காக மட்டும் இருக்காங்க. அரசியல் அப்பாற்பட்டு வன்னியர் சமுதாயம் முன்னேற நினைக்கிற நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவங்க அரசியல் தேவையில்லை. வன்னியர் சமுதாயம் முன்னேற நினைக்கிறவங்க இருக்காங்க, அவங்க தனி. அந்த அமைப்பு தான் நம்ம அமைப்பு. ஐயா, அப்போ இதை வந்து நான் கரெக்ட். இந்த கேட்ட கேள்வி என்னன்னா, ரெட்டை கோயில சவாரி செய்யக்கூடாது. ஒன்று வன்னியர் சங்கமாக இருக்கணும், இல்லை நம்ம பாமகவாக இருக்கணும். இப்போ நீ வன்னியர் சங்கத்தையும் பண்ணுவீங்க, பாமக பண்ணுவீங்க, மக்களுக்கு ஒரு குழப்பம் வருது. வன்னியர் சங்கமா பாமகவா? அப்போ நீ பாமகனா பாமக மட்டும் நடத்தணும், வன்னியர் சங்கம் மட்டும் நடத்தணும். அப்போ ரெண்டுமே குழப்பக்கூடாது இல்லையா? ஏதாவது ஒரு அமைப்பு ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ வன்னியர் சங்கத்தை தனியாக ஒரு பூத அருள்மொழி ஒப்படைச்சிங்க, அருள்மொழியை நடத்துகிற மாதிரி வச்சு நீங்கள் சிறப்பு அழைப்பாக கடத்தியிருந்தா தமிழக அரசியலில் நீங்கள் 87 ஆரம்பிக்கிட்ட ஒரு சங்கமான கட்சியானது, 80 ஆரம்பிக்கிற கட்சி
முதலமைச்சர் ஆயிருக்கலாம். ஒரு குறிக்கோள், ஒரு கோட்பாடு, அந்த அடிப்படையில் போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தை ஆளக்கூடியது பாமக மட்டும்தான் இருந்திருக்கு என்பது மாற்று கருத்து இல்லை. பேசினாங்க. உண்மைதான். இப்போ காடுவெட்டி ஐயா வந்து தமிழக மக்கள் வன்னியருக்கு மட்டும் கிடையாது, அனைத்து மக்களுக்கும் தலைவராக இருந்தார். அவர் இறந்த போது ஒரு கட்சி தலைவருக்கு வர்றதுக்குமே அதிகமாக கூட்டம் வந்தாங்க. ஏன்னா அப்பா கட்ட ஒரு சமுதாய சேவகர், அதை மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது இவங்க பேசும்போது நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னுடைய விஷயம் என்னன்னா, அது இன்னும் தெளிவாக பண்ணிருக்கலாம். காடுவெட்டி மாதிரி ஒரு தரமான சமூக சேவகரும் ஒரு அரசியல்வாதியும் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா சமூக மக்கள் விரும்ப மக்கள் வந்து விரும்பின தலைவர் அவர். அவருக்கு வந்து இப்போ பேசுறாங்க இல்லையா, இது அன்னைக்கே பேசியிருக்கலாம். அப்படி பேசியிருந்தா பாமகல கள ரசிகர் பதவி கொடுத்துருக்கணும். கரெக்டா? காடுவெட்டிக்கு அப்புறம் உங்களுக்கு பிறகு வந்தா கள ரசிகர் பதவி கொடுத்துருக்கலாம் பாமகல, இல்லை வன்னியர் சங்கத்தில் பதவி கொடுத்துருக்கலாம். இது பண்ணியிருக்கலாம். அது ஏன் பண்ணணும் அவங்க தான் கேட்கணும். என் சொத்துல சரியா நாங்க பராமரிக்கல, எங்களுக்கு சாப்பாவத்தை பராமரிக்கிறாரு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 1000 கலந்தோர் சொத்து. அதுல இருந்தா நெம்மலியில இருந்தா கடலில் குடிநாக திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அது தமிழக அரசாங்கமே அந்த ஆளுநர் அறக்கட்டைகளுக்கு பணம் செலுத்தணும், அது செலுத்தல. அங்கதான் சென்னைக்கு குடிநீர் பாட்டி போயிட்டு இருக்குது. அதை கேட்டா அந்த சொத்தை வந்து இந்து சமய கையில இருக்கு. ஆனா அது தனியா வாரியம் தனியா அறக்கடையில் இருக்குது. ஆளுநர் அறக்கட்டை தனியா இருக்குது. ஆனால் அது இந்து சமயத்துக்கு கீழே கொண்டு வராங்க. இவங்களே அபகரிக்கிறாங்க. அப்புறம் எங்க போய் குறைய சொல்றது? அரசாங்கமே அபகரிச்சதுன்னா அதை குறைய போய் சொல்ல முடியும். அது மாதிரி இந்த ஆயிரக்கணக்கில் இருக்குல்ல, இந்த இன்னும் 2 சங்கம் வச்சிருக்காங்க, பிடி சங்கம் அறக்கட்டையில் இருக்கு. இது மாதிரி நிறைய அறக்கட்டைகள் தமிழகம் முழுவதும் இருக்கு. சொத்துக்களை பல லட்சம் கோடிகள் இருக்கு. இந்த கோடி சொத்துக்களை வன்னியர் வாரியம் செயல்படுது. வாரியம் செயல்படுதான் என்ற கேள்விக்குரிய அக்கௌண்ட்டும் செயல்படுது. அப்போ இந்த வருமானம் எங்கே போகுது? அந்த வருமானம் இது தமிழக மக்கள் வன்னியர் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. அப்போ வருமானம் இல்லாமல் வன்னியர் மக்கள் ஏழைக்கு ஏழையா போயிட்டு இருக்கான். இதனால சமுதாயத்தை ஒற்றுமை கெடுது. என்ன பண்றாங்க, எங்க காசு கிடையாது, அங்க அந்த இதுக்கு போன கட்சிக்கு போன நிலைமைக்கு வன்னியர் மக்கள் இழிவு ஆகிருக்காங்க. ஆமா, அதான் உண்மை. அது வேலியே பயிரமைந்த கதையாக இது நடக்குது. 90% மக்கள் இருந்தாலும் அது முறையாக செயல்படலன்னு தான் இது குற்றச்சாட்டு. அதுக்கான முயற்சி எடுத்திருக்கு. அதுதான் அந்த தங்கத்தை ஆரம்பிச்சு இதன் மூலியமா ஒரு கேள்வி கேட்டு தவறு செய்வது என் சமூக ஆளா இருந்தாலும் அதை கேட்க வேண்டிய கட்டாயம் வந்து போகுது இல்லையா, அதை கேட்க வேண்டிய கண்டிப்பா கேட்கணும். அதுக்கான முயற்சி எடுத்துட்டு. ஓகேங்களாப்பா? தேங்க்யூ. எனி கான்ட்ரோவர்சி கொஸ்டின்ஸ்? ஆமா, நான் கேள்வி கேளுங்க, இது மாதிரி கேளுங்கப்பா. அப்ப என்னன்னா ஐயா சொல்றேன், சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் என்ற போர்வையில எந்த ஜாதிக்குமே இங்க எந்த உரிமையும் இல்லை. சிறுபான்மையர் சொல்றாங்களே தவிர எஸ்சி எஸ்டிக்கு தான் எல்லா நலத்திட்டங்களும் இங்க. சரிங்களா? இதுல மறுக்க முடியாத உண்மை. எங்க வேணாலும் போங்க, ஒரு டிராக்டர் மானியமா எஸ்சியா எஸ்டியா தர, ஒரு லோனா எஸ்சியா எஸ்டியா தர, தேவர் இவரு அவரு வன்னியர் யாருக்குமே இங்க எந்த ஒரு நலத்திட்டமே கிடையாது சார். இதான் உண்மை. உடனடியா இந்த கணக்கை எடுத்து யார் யார் எந்த ஜாதியில எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கள சம பங்கா பிரிச்சுக்கணுன்றது எங்களோட வேண்டுகோள். ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. எங்க போனாலும் எந்த ஜாதியை சார்ந்ததாலும் விரட்டப்படுறான். பேங்குக்கு போனாலும் சரி, லோன் எதுக்கு போனாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் இதுல போனா கூட அங்கேயும் பார்த்தா கூட அங்கேயும் உள்ளே ஜாதி பாக்குறாங்க. நீ வன்னியரா வெளில நில்லு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனா கூட ஒரு வன்னியரா வெளில நில்லு. இங்க எதுவுமே இல்லை. பெரும்பான்மை என்ற பேர்ல இங்க நசுக்கப்படுறோம். பொதுவா வன்னியர்கள் நசுக்கப்படுறோம். அதே மற்ற கம்யூனிட்டி அப்படிதான். எந்த கம்யூனிட்டியுமே வாய் திறக்கிறது இல்லை சார். இங்க எல்லாத்துக்குமே இந்த வன்னியர் கம்யூனிட்டி தான். சண்டை போட்டாலும் நாங்க தான், போராட்டம் பண்ணாலும் நாங்க தான், எது வந்தாலும் கேள்வி கேட்கறதும் நாங்க தான். எல்லாத்தையும் நாங்க கேட்போம். ஆனா மற்ற ஜாதி எல்லாரும் வந்து அனுபவிக்கிறாங்க. ஆனா எதுக்கும் யாரும் வந்து நிக்கிறது இல்லை. ஆனா கெட்ட பேர் பாத்தீங்கன்னா வன்னியர்னா எல்லாம் போராட்டம் பண்ணுவான், வன்னியர்னா திமிர் பிடிச்சவன், இது மட்டும் தான் பேரா இருக்கு. ஆனா நாங்க போராடுறது எல்லா சமுதாய மக்களுக்கு சேர்த்து தான் போராடுறோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செய்து அரசாங்கம் இந்த எஸ்சி எஸ்டி எங்க போனாலும்
அது மத்திய அரசா இருந்தாலும் மாநில அரசா இருந்தாலும் எந்த நலத்திட்டத்துக்கு போனாலும் அவங்க 2 பேருக்கு தான் இங்க சலுகைகள், வேற எந்த ஜாதிக்குமே இங்க இல்லை சார். அதுல எந்த மாற்று கருத்தாலும் நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு லோனுக்கு போனா கூட அதே பிரச்சனை தான், ஒரு நலத்திட்டம் எதனா கேட்க போனாலும் அதே பிரச்சனை தான். ஒன்றும் இல்லை, ஒரு டைலரிங் சென்டர் நான் வச்சு நடத்தணும்னு ஆசைப்படுறேன், இலவசமா சொல்லி கொடுக்கணும்னு. அங்க போனா சார் எஸ்சி இருந்தா கொண்டு வாங்க, அவங்க தலைமையில் வச்சு இங்க நடத்துங்க, எஸ்டி இருந்தா கொண்டு வாங்க, அவங்க தலைமையில் வச்சு நடத்துங்க. அப்ப நாங்களாம் எதுக்கு? இப்ப எங்க ஓட்டுலாம் எதுக்கு கேட்குறீங்க? இப்ப நாங்களா பைத்தியக்காரனா? ஓட்டுக்கு மட்டும் நாங்க, மீதி எல்லாம் வேற ஆளுக்கா? முதல்ல இந்த சிறுபான்மைன்றதை நிறுத்திட்டு பொதுவான கணக்கு எடுத்து உடனடியாக இதை அமல்படுத்தணும் என்னோட வேண்டுகோள் சார். ஓகேங்களா? இல்ல முதல் ஸ்டைல ஒரு பஞ்சு கொடுத்துடலாமா? ஃபைல் டச்சு పేరు పెద్ద పేరు తాగ నీళ్ళు లేదు. அது நம்ம முதல்ல சொன்னது. உண்மை என்னன்னா, பேரு பெத்த பேரு வண்டியருக்கு அதிகாரம் ఇక్కడ లేదు. இதுதான் நாங்கள் சொல்ல விரும்புது. மிகப்பெரிய சமுதாயம் இருந்தாலும் எங்களுக்கு அதிகாரம் எதுவும் கிடையாது. நசுக்கப்பட்டு ஒரு வஞ்சிக்கப்பட்ட சமுதாயமா வன்னிய சமுதாயம் இன்னும் இருந்து கொண்டு இருக்குது. நிலைமை மீண்டி திரும்பி வரணும்னு சொன்னா நாங்கள் முழு மூச்சு ஈடுபட முயற்சி பண்றோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை.